ஆயிடுச்சு. இப்போ ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுறேன். 0 to 9 வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஏன்னா இங்கே வந்து தெரியாது அது எதனால அப்படின்னா, நான் வந்து இங்கே என்ன பண்ணல, டிலேங்கிறது எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ அண்டர்ஸ்கோர் டிலே அண்டர்ஸ்கோர் எம்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறேன், 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து எனக்கு லூப் வந்து எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். இப்போ டிலே போட்டதுனால லூப் வந்து என்ன ஆகும், எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகுமா, அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேல வந்து என்ன லெட்டர் ஷோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அது ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ரன் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே, இது வந்து என்ன கண்டினியூஸாக லூப் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து ஒயில் லூப்புக்குள்ள தான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் என்ன அந்த லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமாண்டுக்கு